ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் மேஜிக். இன்னைக்கு நாம பேச போறது ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல் டாபிக்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட பிஎஃப் விஷயம். ஆமாங்க. இபிஎஃப்ஓ புதிய விதிகள் வந்தாச்சு. ஸோ இதனால பிஎஃப் பணம் எடுக்கிறதுங்கிறது இன்னும் எளிமையாகுதா? இல்ல சிக்கலாகுதா? அப்படிங்கிற விவரங்கள நம்மளுக்கு தேவையானத ஒரு குயிக்கான ஒரு ரிவ்யூவா நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ பிஎஃப் விதிகள் அப்படிங்கிறது முன்னாடி ரொம்ப குழப்பமா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 13 ரூல்ஸ் ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியான ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இப்போ இபிஎஃப்ஓ இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி 3 மெயின் பிரிவா மாத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளிஃபைடு மூவ். இது நம்மளுக்கு மெஜாரிட்டி இந்த குழப்பங்கள தவிர்த்து நம்மளோட அந்த ப்ராசஸ்க்கு ஈஸியா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அது என்ன அந்த 3 பிரிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிஎஃப் வித்ட்ராவல் அந்த அமௌண்ட் வித்ட்ராவலுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா? அதுல செக்மெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு அத்தியாவசிய தேவைகள். அதாவது ஏதாவது நோய், அதுக்கான தேவை, ட்ரீட்மெண்ட்டுக்காக தேவை. இல்ல நம்ம குழந்தைங்களோட எஜுகேஷன் பர்ப்பஸுக்காக தேவை. இல்லன்னா திருமணத்துக்கான தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3ம் அத்தியாவசிய தேவைகள் கீழ கொண்டு வராங்க. தென் 2வது வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு தேவைகள். இப்ப நம்ம வீடு வாங்குறோம், இல்ல வீடு கட்டுறோம், இஎம்ஐஸ் நம்ம வந்து சூஸ் பண்றோம். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அந்த 2ண்ட் கேட்டகரி வருது. தென் 3 ஒன் பார்த்தீங்கன்னா, அவசர சூழ்நிலை. அதாவது நம்ம கொரோனா மாரி பீரியட்ல நெறைய பேர் சடனா ஜாப் லாஸ் ஃபேஸ் பண்ணோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால நம்ம அன்எக்ஸ்பெக்டடா ஜாப் லாஸ் வந்துருச்சு. இல்ல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சு. இந்த மாதிரியான அன்எக்ஸ்பெக்டட் இஷ்யூஸ வந்து 3 கேட்டகரி அப்படின்னு சொல்லி, இந்த 3 மெயின் பிரிவுகளா வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ, இதனால வந்து நம்மளுக்கான அந்த குழப்பங்கள் ஓரளவுக்கு தீர்ந்து, இந்த கேஸஸ்க்கு கீழ நம்ம அப்ளை பண்றதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ, இன்கேஸ் நம்ம வேலை இழந்துட்டோம் அப்படின்னா, பிஎஃப் எடுக்கலாம். ஆனா, முழு தொகையை எடுக்கணும் அப்படின்னா, 12 மாசம் கழிச்சு எடுக்க முடியும். ஆனா, முந்தி இருந்த மாரி இல்ல. இப்ப 100% வித்ட்ராவல்ங்கிறது அலோவ் ஆயிருச்சு. ஆனா, இம்மீடியட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா, 75% பணமா நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 25%க்கு மட்டும் அந்த 12 மாதங்கள் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி 2 மாசத்திலேயே பிஎஃப் எடுக்கலாம். இப்ப அதையும் நீட்டிச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் செக்யூரிட்டி வியூல பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ, இதுக்கான காரணமா அரசு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் பணம் அப்படிங்கிறதே நம்மளோட ஓய்வு கால நிதி. அத காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்ல பண்ணியிருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, இப்ப எல்லா வித்ட்ராவலுக்கும் ஒரே போர்ட்டல் கொண்டு வந்திருக்கதும் ஒரு விதமான என்கரேஜ்மென்ட். ஸோ, இபிஎஃப்ஓ வெப்சைட் இல்லன்னா உமாங் ஆப் வழியா நம்ம இத எடுக்கலாம். யுஏஎன் நம்பர்ல லாகின் பண்ணிட்டு, ஆன்லைன் சர்வீசஸ்ல போயிட்டு அந்த கிளைம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? அதுல ஃபார்ம் 19, 10சி, 10டி இந்த செக்ஷனுக்கு போயிட்டு, ஆதார், பான், பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டு, ஒன்ஸ் ஓடிபிய நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம பணம் 1 வாரத்துலருந்து 10 நாளைக்குள்ள நம்மளோட லிங்க்டான அந்த அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிரும். ஸோ முக்கியமான என்ன வசதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான எஜுகேஷன், இல்ல மேரேஜு, அன்எக்ஸ்பெக்டட் இந்த டிசீசஸ் இல்லன்னா வந்து வீடு வாங்குறோம். இந்த எல்லாத்துக்கும் பிஎஃப்லேருந்து பணம் எடுக்கலாம். ஒரே கேட்டகரில ஒரே நேரம் பலமுறை எடுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் இதுல ஒரு முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அது என்னன்னா, நம்ம இன்கேஸ் எஜுகேஷனல் பர்ப்பஸுக்காக பணத்த வந்து வித்ட்ரா பண்றோம் அப்டின்னா, 10 தடவ நம்ம வந்து பண்ண முடியும். அண்ட் இன்கேஸ் நம்ம மேரேஜஸ்க்காக அப்ளை பண்ணி வித்ட்ரா பண்றோம்னா, ஒரே டைம்ல நம்ம வந்து 5 முறை வரைக்கும் நம்ம அனுமதிக்கப்படுறது அப்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரினிவல் அப்டின்னு சொல்லலாம். தென் விஸ்வாஸ் ஸ்கீம் அப்டிங்கிற புதிய திட்டம் வந்திருக்குது. இது மூலமா லெஜிடேஷன் குறைக்கிறதுக்காகவும், பழைய தாமத வழக்குகளுக்கு தீர்வு காண்ற விதமாகவும் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறதா மென்ஷன் ஆயிருக்கு. அண்ட் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் சேவை அப்படிங்கிறத நம்ம ஆன்லைன்லயே உயிர் சான்று புதுப்பிக்கலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு இது இந்த அப்டேட்டுக்கு வந்து நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம எப்பவுமே கவனிக்கணும் என்னன்னா 100% நம்மளுக்கு வந்து பணம் பிஎஃப்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அப்டேட்டு நமக்கு வந்து எமர்ஜென்சி டைமில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது இருந்தாலுமே பிஎஃப் பணம் அப்படிங்கிறது எப்பவுமே நம்மளுக்கு ஃபியூச்சர் சேஃப்டி ஃபண்டு அதுக்காக நம்ம வச்சுக்கூடிய ரிசர்வ் அது. ஸோ அதனால உடனடி தேவைக்கு மட்டும் வேற வழி இல்லன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த புதிய விதியின்படி பிஎஃப் கணக்குல ஆனா மினிமம் நம்ம 25% குறைஞ்சபட்சம் மெயின்டெயின் பண்ணணும். அதுக்கு கீழ குறைக்கக்கூடாது அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ எந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட அப்டேட் செய்றதுக்கு முன்னாடியும், உங்களோட பேங்க் அண்ட் ஆதார் லிங்க் சரியா இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிட்டு பண்றது ரொம்ப ரொம்ப சேஃப்டி பர்ப்பஸ்ல முக்கியம். ஸோ இந்த புதிய விதிகள் எல்லாமே வந்து எடுக்கிற வசதிய நம்ம பணம் வித்ட்ராவல் பண்றதுல கொஞ்சம் நம்மளுக்கு குழப்பங்கள தவிர்த்து, இன்னும் கொஞ்சம் அந்த ரிலாக்சேஷன் குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே சமயம் வந்து நம்ம அந்த நிதி ஒழுக்கம் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது.
ஸோ எதுக்கு வேணாலும் பிஎஃப் எடுப்போம் அப்படிங்கிறது இல்லாம, நாம எப்பவுமே அது ரிசர்வ் பேசிஸ்ல வச்சிருக்கோம். இது ஃபியூச்சருக்கான ரிசர்வ் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டே நம்ம இத டீல் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்மளோட கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இபிஎஃப்ஓ புதிய விதிகள் பத்தி நம்மளோட தேவையான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இது மூலமா தெரிய வந்திருக்கும்னு நம்புறோம். இது யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான பல ஃபினான்ஸ் அப்டேட்ஸ் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இது சம்மந்தப்பட்ட ஏதாவது நீங்க தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்லயும் மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்ட மறக்காம தெரியப்படுத்துங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க் யூ.